வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி மருதமலை பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மருதமலைக்கு எப்படி வரணும்னா, நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் அடிக்கடி இருக்குது. மருதமலை அடிவாரத்தில் கொண்டு பஸ்ஸை நிப்பாட்டிடுவாங்க. அங்கேருந்து மலையில் முருகரை தரிசனம் பண்ணுறதுக்காக கோவிலிருந்து நமக்கு மினி பேருந்து மாதிரி ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. இந்த பேருந்து 2 பேருந்து ஓடுது. டிக்கெட்டுக்கான கட்டணம் பார்த்திங்கன்னா 10 ரூபா தான். இப்போ நம்மளால் படிக்கட்டில் நடந்து போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க பஸ்ஸை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ நீங்கள் படிக்கட்டில் நடந்து போகிறீங்கன்னா நம்ம நிறைய சன்னதிகளில் சாமியை தரிசனம் பண்ணிகிட்டே போகலாம். போகிற பாதையும் ரொம்ப அருமையாக இயற்கை எழில் கொண்ட பயணமாக இருக்கும். இதை மிஸ் பண்ணாமல் எல்லோரும் நடந்து போகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த படிக்கட்டு பயணமானது பழனி முருகனை தரிசனம் பண்ணுற படிக்கட்டு எண்ணிக்கையை விட இது அதிகமாகனு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பழனி படிக்கட்டை விட இதில் ஏறுறது நமக்கு எளிமையாக தான் எனக்கு தோணுது. பழனி முருகன் கோவில் படிக்கட்டோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 689. நம்ம மருதமலை படிக்கட்டோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 900 படிக்கட்டு. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் வந்தோம். நாங்கள் ஒரு 25 நிமிஷத்துலேயே மேலே நடந்து வந்துவிட்டோம். கீழே மருதமலை மேலே மலை ஏறுற பாதையை காலையில் 5 மணிக்கு திறந்து விடுறாங்க. தரிசனத்துக்கு 6 மணிக்கு அனுமதிக்கப்படுறாங்க. காலை 6 மணிலேருந்து மதியம் 2 மணி வரை தரிசனம் செய்ய அனுமதி இருக்குது. மாலையில் பார்த்திங்கன்னா 4 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரை தரிசனம் செய்ய அனுமதி இருக்குது மக்களுக்கு. இங்கே நம்ம முருகரை தரிசனம் பண்ண ஒரு இடத்துல பாம்பாட்டி சித்தர் தவம் புரிந்த இடம் இருக்குது. அந்த இடத்த மறக்காமல் பாருங்கள். நான் படி இறங்கி போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அவரை தரிசனம் பண்ணிவிட்டு மேலே ஏறி முருகர் சன்னதிக்கு வர மாதிரி இருக்கும். மிஸ் பண்ணாமல் அந்த இடத்தையும் பார்த்துட்டு வாங்க மக்களே. பாம்பாட்டி சித்தரோட ஜீவசமாதி நம்ம சங்கரங்கோவிலில் இருக்குது. இது அவர் தவம் புரிந்த இடம். பாம்பாட்டி சித்தர் சன்னதிக்குள்ளே நம்ம உள்ளே நுழையும் போதே அது ஒரு நாகம் அப்படி படம் எடுத்த மாதிரி அந்த மலையோட பொசிஷனே அப்படி தான் இருக்கும். அதை பார்க்க ரொம்ப அருமையாக இருக்கும். சித்தரை தரிசனம் பண்ணிட்டு வரும்போது சப்த கன்னிமார் திருக்கோவில் இருக்குது, அதையும் பாருங்கள். இந்த கோவிலில் தங்கத்தேர் பவனி தினமும் நடைபெறுகிறது. அதை மறக்காமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.